ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः. வாழி பரகாலன் வாழி கலிகண்டு வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி அரோமாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். நெஞ்சு கிருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் திருமங்கியாழ்வார் அருளி செய்ததிலே 10 பாசுரம் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். இப்பொழுது 11வது பாசுரம் ஆரம்பம். நாயிகாபாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள். நாயிகாபாவம் என்பதே மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறது அதுல 10 விஷயத்தோடு கூட நம்ம போன தடவை பார்த்தோம். பொதுவாக எம்பெருமானோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படிங்கிறது அது மிக உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உதாரணம் நாயிகாபாவம் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா ஒரு நாயிகைக்கு நாயகன் கிட்ட இருக்கக்கூடியது பக்தி. பக்தினா என்னன்னா பிரீத்தி அதிகம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அதிக பிரீத்தியோட இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அளவு கடந்த ஒரு நிருபாதிகமான ஒரு ஸ்நேகம் ஒரு பிரீத்தி அப்படிங்கிறதுக்கு அது உதாரணமாக சொல்ல முடியும். அது உதாரணம் அப்படிங்கிற நிலையில மட்டும் இல்லாமல் மனசுல அந்த நாயிகா பாவத்தையே தான் ஏற்றுக்கொண்டு எம்பெருமானே நாயகனாக பாவித்து ஆழ்வார்கள் பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ரீதியில திருமங்கி ஆழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாரும் விசேஷமாக பல பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார்கள். திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த நாயிகா பாவத்தில் வரக்கூடிய பாசுரங்களை பார்க்க போறோம். அதுலயும் முதல்ல தாய்ப்பாசுரம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் நாயிகா பாவத்திலே தாய்ப்பாசுரம் விசேஷமானது அப்படிங்கிற. நாயிகை தாமாக அருளி செய்யும் பாசுரம் அதை காட்டிலும் தாய்ப்பாசுரம் இன்னும் விசேஷமானது. ஏன் என்று கேட்டால் நாயிகை தாமாக அருளி செய்யும் நிலையில இல்லையா, அதனால்தான் தாய்ப்பாசுரமாக அருளி செய்கிறாராம். எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நாயகியானவர் அந்த விரக தாபத்தாலே அந்த விரக துக்கத்தாலே வாடி இருப்பவர். அவர் பேசக்கூடிய நிலையிலையும் இல்ல, பாடக்கூடிய நிலையிலையும் இல்ல, எந்த நிலையிலுமே இல்லாம இருக்கக்கூடியவர். ஆகையினால அவருடைய நிலையை பற்றி அவர் எடுத்து சொல்ல முடியாது. அந்த நிலையில ஆழ்வார் வரும்போது நாயிகையினுடைய நிலையிலே பாசுரங்கள் அருளி செய்ய முடியாது. அப்போ தாய்ப்பாசுரத்தை அருளி செய்கிறார். நாயிகை நிலையில இருக்கும் பொழுது அப்போ தூத்து விடுதல், பட்சிகளை தூத்து விடுதல் முதலானதெல்லாம் வரும். ஆனால் அந்த நாயிகையை கூட பேச முடியாத நிலையில இருக்காராம். அப்ப தாயாரானவர் அந்த நாயிகையை குறித்து எம்பெருமானிடம் அருளி செய்கிறார். இவள் இப்படி இருக்கிறாளே அப்படின்னு. கங்குலும் பகலும்ல அப்படிதான் வரும். கங்குலும் பகலும் கந்துயிலறியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும். என் பெண் இப்படி இருக்கிறாளே, இவள் திறத்து என் செய்திட்டாயே, இவள் பக்கம் என்ன செய்கின்றாய் நீ, என்ன செய்திட்டாய் நீ அப்படிலாம் கேட்கிறார். அப்ப நாயிகா பாவத்துல தம்மாலே அருளி வார்த்தை பேச முடியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது ஆழ்வார் தாமே மனசுக்குள்ள இந்த தாய் பாசுரத்தை தாய் நிலைமையை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் அப்படின்னு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா இந்த நாயிகைக்கு இன்னும் விரக தாபம் இன்னும் அதிகமாக இருக்கிறது.
எம்பெருமானை பிரிந்த துக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த ரீதியிலே தாயாராக இருக்கக்கூடியவர் நாயிகனுடைய நிலையை எம்பெருமானுக்கு எடுத்து சொல்லி, இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, இந்த கஷ்டத்துக்கு பரிகாரம் தான் என்ன, இவருடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, இதுக்கு பரிகாரம் தான் என்ன எம்பெருமான், நீதான் இருக்கு பரிகாரம் சொல்ல வேணும் என்பதாக கேட்கிற பாசுரங்கள் வரப்போற பாசுரங்கள் எல்லாம் இதுதான். இதுல இந்த பாசுரம் இப்போது நாம் சொல்ல போற பாசுரம் 11வது பாசுரம். இதுல நாயிகைக்கு மயக்கம், துக்கம் இதெல்லாம் மாற்றி மாற்றி வரும்போது உடனே பக்கத்துல இருப்பவர்கள், தாய்மார்கள், தோழிமார்கள் மற்றும் பந்து வர்க்கங்கள் எல்லாருமே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சரியாக நிரூபணம் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது உடனே என்ன பண்ணுவார்கள், வைத்தியர்களை கூப்பிடுவார்கள், மந்திரவாதிகளை கூப்பிடுவார்கள். இப்படி இவர்கள்லாம் கூட ஒரு வழி தெரியாம இருக்கும் பொழுது அங்கே குறி சொல்லக்கூடியவள் ஒருத்தி, கட்டுவிச்சி அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடியவளாம் அவள். அந்த கட்டுவீச்சியை கூட்டு இவளுடைய நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார்கள். அவள் சொன்னால் எம்பெருமான் தான் காரணம், கடல் வண்ணர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னால், அவள் வார்த்தையை கேட்ட திருத்தாயாரானவர், ஐயோ இந்த பெண்ணுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, எம்பெருமான் இப்படி செய்து விட்டானே என்பதாக நொந்து சொல்லும்படியான ஒரு வார்த்தையை இந்த பாசுரத்திலே இப்பொழுது 11வது பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள், பனிநெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எள் துணையும் என் குடங்கால் இருக்கையில்லாள், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டிவிக்கி மணிவண்டு முரளும் கூந்தல், மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே, கட்டுவிச்சி சொல்லென்ன சொன்னாள் நங்காய், கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. நங்காய், கடல் வண்ணர் இது செய்தார், கடல் வண்ணர் இது செய்தார் அப்படி இருந்துச்சா காப்பாரே, யார்தான் காப்பாற்றுவார்? தாய் பாசுரத்திலே சொல்லுகிறாள், ஒரு தோழியை கூப்பிட்டு திருத்தாயாரானவர் சொல்லுகிறார், என்னுடைய மகளுடைய நிலைமையை பார்த்தாயா, பட்டு உடுக்கும் அயர்த்து இறங்கும், பட்டு புடவையை மாற்றி மாற்றி உடுத்தி கொண்டிருக்கிறாள், அப்புறம் அதிலாயே மோகித்து போய் விழுகிறாள், அதுக்கப்புறம் மோகம் தெளிந்த அளவிலே எழுந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள், அயர்த்து மோகித்து இறங்கும் துக்கத்தோட இருக்கிறாள். பாவை பேனாள், சரி அவள் துக்கள் ஆறி இருக்கட்டும் என்பதற்காக சில விளையாட்டு சாதனங்கள் பொம்மை போல எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தான்னா அதையெல்லாம் லட்சியமே பண்ணாமல் அதை ஒதுக்கி வைத்து விடுகிறாள். பனிநெடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டான்னா கண்ணிலிருந்து ஜலஞ்சலமாக கொட்ட கொட்ட அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள். ராத்திரி ஆனால் தூக்கலாம் இல்லையோ, உறக்கம் என்பதுனா என்ன என்று தெரியாததில்லை, உறக்கமே இல்லாமல் இருக்கிறாள். சரி இவளை உறங்க வைக்க வேணும் என்பதற்காக என்னுடைய மடியிலே மெதுவாக சாய்ந்து கொள் அப்படின்னா, எள் துணையும் என் குடங்கால் இருக்ககில்லாள், கொஞ்ச நாள் கூட என்னுடைய மடியில வந்து படுத்துன்னு இருக்க மாட்டார், உட்காண்டும் இருக்க மாட்டார். திடீர்னு எழுந்து நின்று எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்கிறாள். அவள் மனசு முழுக்க எம்பெருமான் திருவரங்கம் இருக்கிறது, எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இவள் எப்படிப்பட்ட கண் அழகி, பனி நெடுங்கண் நீர் அப்படின்னு சொல்லும்படியான கண்ணழகி, அது மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட கூந்தல் அழகி, மட்டுவிக்கி மணிவண்டு முரளும் கூந்தல், வண்டுகள் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குமா இவளுடைய கூந்தலிலே, அப்படிப்பட்ட வாசனை. வண்டுகள் தேனை குடித்து அந்த தேனை உமிழ்ந்து கொண்டு, மட்டு விக்கி, மட்டுனா தேன், விக்கி அப்படின்னா உமிழ்ந்துன்னு இருக்கும், அதிகமா தேனை குடிச்சுட்டு அந்த தேனை உமிழ்ந்து கொண்டு மணிவண்டு அழகான வண்டானது சப்தம் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூந்தலை உடையவள். இந்த கூந்தலை உடைய என்னுடைய பெண் மடப்பெண் மடமானை இது செய்தார். இந்த பாடு படுத்தினவர் யாரு? இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? இதை கட்டுவிச்சி மெய்யே சொல். ஒரு கட்டுவிச்சியை கூட்டு, கட்டுவிச்சியே நீ உண்மையை சொல்,
இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கறத நீதான் சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் சொன்னாள், கடல் மன்னர் இது செய்தார் அப்படின்னு. இது செய்தவர் கடல் மன்னர் அப்படின்னு சொன்னான். கடல் மன்னரான கடல் சுபாவத்தை உடைய எம்பெருமான் அப்படின்னு அவள் சொன்னாள். உடனே அதை வைத்துக் கொண்டு இப்ப திருத்தாயார் சொல்லுகிறாள், கட்டுவிச்சு சொன்னாள் நங்காய் கடல் மன்னர் இது செய்தார் அப்படின்னு சொன்னாள். இப்ப காப்பாராரு, நான் இப்ப யாரிடம் போய் முறையிடுவேன்? கடல் மன்னன் இது செய்தான் என்றால் நான் யாரிடம் போய் இதை முறையிடுவேன்? யார் இவளை காப்பாற்றுவார்கள்? லோகத்துல வெளியிலேருந்து ஆபத்தெல்லாம் வந்த போது கடல் மன்னரிடம் போய் முறையிடுவார்கள், கடல் மன்னன் காப்பாற்றுவான். ஆனா இப்போ கடல் மன்னரே இது செய்தார் அப்படின்னா அப்ப காப்பாரார்? இவளை காப்பாற்றுபவர் யார் இருக்கிறார்கள்? அவனை தவிர என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். பாசுரம் அழகான பாசுரம். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள், பனிநெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எழுத்துணையுமென் குடங்கால் இருக்ககில்லாள், எம்பெருமான் திருவரங்கவெங்கே என்னும் மட்டிவிக்கி மறிவண்டு முரளும் கூந்தல், மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே, கட்டுவிச்சி சொல்லென்ன சொன்னாள் நங்காய் கடல் மன்னர் இது செய்தார் காப்பாரே. இப்போ ஒன்னொன்னாக நம்ம விசேஷ அர்த்தம் பார்க்கலாம். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும், முதல்ல பட்டு உடுக்கும், பட்டு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கிறாள். உடுக்கும்னா உடுத்திக் கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நான் இது போய் என்ன பெரிய விஷயம்? அதாவது நாயிகையினுடைய ஆற்றாமையினாலே பிரிவி துயரினாலே அந்த நாயகனுடைய நிலைமையை இப்ப தாயார சொல்லுகிறாள். அவள் பட்டுப்புடவை உடுத்தின்னு இருக்காள் அப்படின்னா இது என்ன அவளுடைய துக்கத்தை காண்பிக்கிறதா, அவளுடைய ஆற்றாமையை காண்பிக்கிறதா, எந்த விஷயத்தை காண்பிக்கிறது? இந்த பட்டுடுக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது இவளுடைய எந்த பாவத்தை காண்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக முதல்லயே வியாக்கியானத்தர் சொல்றார், அவஸ்தைகளிலே வரிசைகளிலோ பாதி ஆற்றாமையிலே ஒரு அவஸ்தா விசேஷம். இதுவும் ஆற்றாமையிலே சொல்லக்கூடிய வார்த்தை தான். இதுக்கு 2-3 தாற்பயம். முதல் தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, இவள் எம்பெருமானை நினைத்து பட்டு உடுத்திக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுதான். நல்ல பட்டு வஸ்திரம், அதை மாறி மாறி உடுத்தின்னு இருக்காளாம். பின்னாடி பட்டுடக்கும் அயர்க்கும் அப்படின்னு வரப்போறது. அந்த ரீதியில மாறி மாறி இந்த புடவை நன்னா இருக்குமா, இந்த புடவை நன்னா இருக்குமா, இந்த புடவை நன்னா இருக்குமா என்பதாக சிறு பெண் தான். அந்த சிறு பெண்ணை மாறி மாறி பட்டை மாற்றி மாற்றி உடுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா இவளுடைய உடை அழகிலே ஈடுபட்டு கண்ணன் வருவான் அப்படின்ற ஒரு எண்ணம் இவளுக்கு இருக்கான். இதோ இவருடைய உடை அழகு ரொம்ப நன்றாக இருக்கிறதே அப்படின்னு கண்ணன் நினைச்சு ஸ்லாகிச்சான்னு வச்சுக்கோங்க, கொண்டாடினான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அதுதான் பெரிய ஆனந்தம். அது மட்டுமல்ல, அவனுடைய இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் அழகா ஒரு விஷயம் சொல்ற, இவளுடைய சாதனா அனுஷ்டானம் இருந்தபடி அப்படின்னு. அதாவது கண்ணனை வரவழைப்பதற்காக ஒருத்தரும் ஒவ்வொரு வழி வச்சுட்டு இருக்கா. மகா யோகிகள்லாம் இருக்காள்யோ, அவள்லாம் தியானம் பண்ணி கண்ணன் வருவானோ அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு. இன்னும் சில பேர் தியானம் எல்லாம் பண்ண முடியாட்டா கூட ஒரு அரட்டுதல், நம்மாழ்வார் சொல்லும் மாதிரி ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே அப்படிங்கிற மாதிரி அழுது தொழுது கண்ணனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி கண்ணன் வருவானோன்னு ஆகாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் என்ன பண்றாள் அப்படின்னா, கண்ணனை வரவேற்பதற்கு ஒருத்தர் தியானம் பண்றார், ஒருத்தர் கீர்த்தனம் பண்றார், ஒருத்தரும் ஒண்ணு பண்றார். இவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்னா பட்டு உடுத்தி கொண்டிருக்கிறாள். இந்த பட்டுக்காக அவன் வருவான் அப்படின்னு இவளுக்கு என்னமா. அதனால இவளுடைய சாதனா அனுஷ்டானம் கண்ணனை வரவேற்பதற்கு இவள் கண்ட உபாயம், சரணாகதின்னு உபாயம், பக்தி யோகம்னு ஒரு உபாயம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இவளுக்குன்னு தெரிஞ்ச உபாயம் என்ன கேட்டா பட்டை உடுத்தி கொண்டிருந்தால் கண்ணன் இதுக்காகவாவது இந்த பட்டாகை பார்ப்பதற்காவது பட்டுன்னு வருவான் அப்படின்னு இவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். இதை இழக்க உண்ணாது அவன் வரும் அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டா, அவனுடைய ஒரு பட்டு பீதாம்பரம் இருக்கும் இல்லையோ, அதில் தானே இவர்கள் மோகித்து போயினார்கள். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்வயவான முகாம்பிதா பீதாம்பரதர ஸ்ருக்வி சாட்சான் மன்மத மன்மதாக அப்படின்னு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு சாட்சான் மன்மத மன்மதனாக கோபியர்களுக்கு முன்னாடி கண்ணன் வந்து நின்றானா.
ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய கண்ணன் ஒரு நாள் அற்புதமான பீதாம்பரத்தை உடுத்தின்னு வந்தான்னா எல்லாரும் தன் மனசை பறி கொடுத்தார்கள் அப்படின்னு ராசக்கிரீடை போது வரும். அந்த மாதிரியாக அவனுடைய பீதாம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தான்னா அப்ப இந்த பட்டுக்காக எம்பெருமான் கட்டாயம் வருவான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்காளாம். எப்பவுமே பெருமாளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஸ்திரத்தை உடுத்தின்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கைங்கரியம், ஒரு அனுபவம், பகவத் அனுபவமே அதுல வந்துடும். பகவானுக்காக வஸ்திரத்தை உடுத்திக்கும் போது அப்ப அதுலயே பகவத் அனுபவம் வந்துருமா. சேஷிக்கு அபிமதமான பொழுது எம்பெருமானுக்கு பிடிக்கும் தானே உடுத்திக்கிறோம். அப்படி உடுத்தினான்னா அது அழகுக்காக உடுத்திக்கிறது இல்லை, அது பெருமாளுக்காக அப்படின்னு சொல்லி உடுத்திக்கும் போது அதுவே ஒரு கைங்கரிய பாவம் அப்படிங்கிறது வந்துடும். காஞ்சிபுரத்துல அர்ச்சக சுவாமிகள்லாம் அழக வேஷ்டிகள்லாம் உடுத்திட்டு வருவா. ஒரு சமயம் ஒரு சுவாமி கிட்ட கேட்டேன், இப்படி வேஷ்டியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷ்டி அழகா உடுத்தின்னு வரலே அப்படின்னு. அவர் சொன்னார், பெருமாள் என்ன வஸ்திரம் இன்னைக்கு சாத்திக்க போறாருங்கிறத பார்ப்போம், அதுக்கு மேட்சா நாங்க உடுத்திப்போம் அப்படின்னா. ஏன்னா பெருமாளோட கூட வரக்கூடியவர்கள் அவர்கள்லாம் பெருமாளுக்கு என்ன வஸ்திரமோ அதுக்கேத்த மாதிரி அழகு சேர்க்கும்படியாக இருக்கணும் இவாளுடைய வஸ்திரம் அப்படின்னு பார்த்து உடுத்திப்பாளாம். அந்த மாதிரி கண்ணனுக்கு ஏற்ற மாதிரியான பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாள் இவள். அதனால இதுவும் உத்தேசமாக இவளுக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த பட்டு உடுக்கும் போது மேல மேலும், அதாவது பட்டு உடுக்கும் அப்படின்னா உடுத்தி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொடுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. கூரை உடுக்கும் இது ஒரு பருவம். அதாவது என்ன கேட்டான்னா ஒரு வயசு கிட்டத்தட்ட வரும்பொழுது அப்ப கண்ணனுக்கு ஏற்ற ஒரு புடவையை எடுத்து உடுத்தி கொண்டு வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி கொண்டு அப்புறம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லதா ஒண்ணு எடுத்து உடுத்திட்டு அப்புறம் அதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நன்னா ஒண்ணு எடுத்துக்கொண்டு இப்படியே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு பட்டுடுக்கும். இரண்டாவது அயர்த்து இறங்கும். ஆனா இப்படி பட்டெல்லாம் உடுத்தி 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 பார்த்தும் கண்ணன் வராதபடியினாலே அயர்த்து மயங்கி விடுகிறாள் அப்படின்னு. அப்படி பட்டு நன்னா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நன்னா அழகா மடிப்போடு கூட அதை உடுத்தியாச்சுன்னா அப்பா ரொம்ப அழகா இருக்கு கண்ணன் வருவான்னு போய் இப்படி 2 தடவை நடந்து பாக்குறா, ஆனால் வரவில்லை. உடனே கோபம் வந்துடுறது, உடனே அந்த பட்டை கலைந்து விட்டு வேற ஒரு பட்டு எடுத்து உடுத்திக்க ஆரம்பிக்கிறாள். இப்படியே பண்ணா என்ன ஆகும், கடைசியா அவன் வரலை வரலை அப்படிங்கிறபடினால அயர்த்து மயங்கி விழுகிறாள். மோகங்கதையானால் இயற்கும் அயர்த்து இறங்கும். இறங்கும்னா துக்கப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். மோகம் தெளிந்தவாறே மோகிச்சு விழுந்துட்டான். மோகம் தெளிஞ்சு அப்படி வரும்போது ஐயோ கண்ணன் வரலையேன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப மோகத்தும் போது துக்கப்படலையா அப்படின்னு கேட்டா, மோகத்தும் போது எப்படி துக்கப்பட முடியும்? மோகம் தான் ஒண்ணும் இல்லாமல் இல்லை தானே. மோகத்துல ஞானமும் கிடையாது, ஒண்ணும் இல்லாமல் தானே இருக்கிறார். அதனால மோகத்துல துக்கம் வராது, மோகம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் துக்கத்தோட இருக்கும். இதுல என்ன கேட்டா, துக்கப்பட்டு துக்கப்பட்டு அந்த துக்கத்தினாலேயே பொறுக்க முடியாமல் மோகித்து விழுந்தாள் அப்படின்னு கிடையாதான். பின்ன என்ன கேட்டா, அப்படி இருந்தா என்ன பண்ணணும் கேட்டா, இறங்கி அயர்க்கும்னு சொல்லணும். துக்கப்பட்டு அதிலேயே மோகித்து விழுந்தாள். ஆனா இங்க அப்படி சொல்லல, மாத்தி சொல்றேன், அயர்த்து இறங்கும் அப்படின்னு. முதல்லயே மோகிச்சுட்டாள். ஏன்னு கேட்டான்னா ஸ்வரூபஹானி பிறந்தவாறே மோகித்தான்ங்கிற. கண்ணன் வரணும் இல்லையோ, இந்த பட்டுக்காக கண்ணன் வரணுமே, கண்ணன் வரலையே நினைச்சா விழுந்துட்டான். ஏன்னா கண்ணனுடைய பிரிவு, கண்ணன் இதுக்கும் கண்ணன் வரலையே நினைச்சா உடனே மயங்கி விழுந்து விட்டார். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிந்தனாரே மெதுவாக துக்கம் அப்படிங்கிறது வருது. கண்ணனை பிரிந்து ஐயோ அவன் வரவில்லையே வரவில்லையே அப்படின்னு அவன் வரக்காடாமையாலே சுவார்த்தமாய் விழுந்தது. ஸ்வரூபஹானியாலே மோகங்கதையானாள். ஸ்வரூபம் கண்ணோட கூட இருக்கணும் தான் இவளுடைய ஸ்வரூபம். அது நடக்கலன்னே மோகிச்சு விழுந்துட்டாள். அதுக்கப்புறம் எழுந்து மோகம் போன போது எழுந்து பார்த்து அவள் கொஞ்சம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இருக்கு. பட்டொடுக்கும் அயர்த்து இறங்கும். இவளுடைய துக்கத்தை பார்த்து தாயாருக்கே பொறுக்கல. இப்படி பட்டெல்லாம் உடுத்தி கொண்டிருந்தாள். இப்ப கடைசி பார்த்தா அயர்த்து இறங்கும்னா சரி மோகிச்சுட்டாலையும் பார்த்தா இப்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். இதுக்கு மோகமே பரவாயில்ல போல இருக்கு. இவள் படுற துக்கத்தை பார்த்தால் அதை காட்டும் இவள் மோகித்து இருப்பதே பரவாயில்லை அப்படின்னு தாயாருக்கு தோணும்படியாக இருக்கான். இவன் கொஞ்சம் மயக்கத்தோட இருந்து அப்படியானா இருந்துட்டு போட்ட துக்கம் இல்லாமையானா இருக்கும் இல்லையோ அப்படின்னு திருத்தாயார் நினைக்கும்படியாக ஆயிடுச்சு. பட்டொடுக்கும் அயர்த்திறங்கும், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பட்டு உடுக்கும் அப்படிங்கிறது, பட்டுன்னா பொதுவா எல்லா வஸ்திரத்துக்கும் பெயர்.
வஸ்திரத்தை சீராக அழகாக உடுப்பாள் அப்படின்னு அர்த்தம். உடுத்துவாள்னு அர்த்தம். அதாவது அந்த ஒரு பருவநிலை இவளுக்கு வந்திருக்கு என்பதாக அர்த்தம். எப்பவுமே சின்ன வயசுல குழந்தைகளுக்கெல்லாம் சரியாக வஸ்திரங்கள்லாம் உடுத்த தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான அப்புறம் ஓரளவு உடுத்திக்கலாம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருவம் வரும்பொழுது அதை அழகா உடுத்திக்கணும். நாம உடுத்திக்கிறது அழகு ஊட்டுவதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாம் வருமா. அந்த நிலையிலே இவள் வந்து இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். பட்டுங்கிறது பொதுவா எல்லா வஸ்திரத்துக்கும் பெயராக வைத்துக் கொண்டு அந்த நிலையிலே இவள் வந்து அழகாக பட்டு உடுத்த கத்துக்கொண்டாள். அழகா உடுத்த கத்துக்கொண்டு விட்டால் அழகாக நல்லா உடுத்தின்னு இருக்காள். அந்த அந்த பருவத்திலே வந்து இருக்கிறாள் அப்படின்னு. அதாவது நம்மாழ்வார் சாதிக்கிறார், சின்ன வயசுல குழந்தைகளுக்கு ஒரு 5 வயசு 6 வயசுல எப்படி உடுத்தின்றோம், அது சரியா இருக்கா, அது நேர்த்தியாக இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த வயசுலேயே கடல் வண்ணன் கண்ணனுடைய விஷயம் மாத்திரம் மனசுல வந்துட்டான். திருவிருத்தத்துல ஒரு பாட்டிலை சாதிக்கிறார், முலையோ முழுமுற்றும் போந்திரா மொய் பூங்குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோவெனவிளிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடமென்று கற்கின்ற வாசகமே. இன்னும் பருவமே வரலை, இன்னும் சின்ன பெண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது, விளையாட்டு பெண்ணுன்னு சொல்ல முடியாதான் இருந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு அரைகுறை வயசு, 7-8 வயசு, 7-8-10 வயசுக்குள்ள. கலையோ அறையில்லை நாவோ குழரும். கலையோ அறை இல்லை, வஸ்திரம் அறையில நிக்கல, திடீர்னு பாவாடை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. என்ன கீழ் விழுந்துடக்கூடாது இல்லையோ, அதனால கீழ் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் சின்ன குழந்தையா இருந்தா கீழ் விழுந்தா கூட தெரியாது. கீழ் விழுந்துடக்கூடாது அந்த பாவாடை ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கு. நாவோ குழரும். நல்ல தெளிவா வார்த்தையெல்லாம் பேச வரல, மழலை பேச்சும் இல்லை, தெளிவான பேச்சும் இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்காள். ஆனால் என்னாச்சுன்னா திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே. ஆனா வாயில திருவேங்கட நாமம் தவிர வேற நாமம் கிடையாது, அதையே சொல்லி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இவள் ஒரு முக்த பருவம் அப்படின்னு சொல்ல, முக்த தசா என்பதாக சொல்வார்கள் சமஸ்கிருதத்துல. அந்த மாதிரியாக ஒரு மடப்பம் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையிலே இவள் இருக்கிறாள் அப்படின்னு. பட்டு உடுக்கும்படியான பருவம் அப்படின்னு அந்த ஒரு பருவத்திலே இருக்காள். பட்டு உடுக்கும் அயர்த்து இறங்கும் அப்படின்னு அதை தொங்காதபடி எடுத்து உடுத்தி கொண்டிருக்கிறாள் பட்டெல்லாம். அதே சமயம் அயர்த்து இறங்கும் அப்படின்னு அப்ப எம்பெருமானை பிரிந்து மூச்செல்லாம் மோகங்கதை ஆகிறாள், துக்கப்படுகிறாள். அப்ப எல்லாருக்கும் தாயாருக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்பதான் பட்டு உடுக்க கத்தின்னு இருக்கா. ஆனா இப்பவே பார்த்தானா இவர் பார்த்தா நடுமூச்சு விடுகிறாள், இப்படி மயங்கி விழுகிறாள். அப்ப எம்பெருமானை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. அதனால இவ இவ்வளவு பெரியவள் ஆகிட்டாளே, இவ்வளவு பெரிய மனுஷி ஆகிவிட்டாளே. பெரியாச்சம்பள்ளி சாதிக்கிறார், பருவம் இதுவா இருக்க பிரணயத்தில் தேசிகையானபடி அப்படின்னு. வயசு என்னமோ சின்ன வயசுதான், ஆனால் கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் வச்சுக்கோங்க, இவ 10 பேருக்கு உபதேசம் பண்ணுவான். அத்தனை விஷயம் அத்தனை பாவம் மனசுல வச்சுட்டு இருக்காளாம் இவ. பட்டொடுக்கும் அயர் திறங்கும் பாவை பேனாள். அடுத்த விஷயம், சரி இப்படி எல்லாம் இருக்கிறாளே, இவளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக திருத்தாயாரானவர் இவளுடைய பொம்மையெல்லாம் கொடுத்தாளாம். இவளுடைய விளையாடுவதற்காக இவளுடைய உபகரணங்கள் சிலதெல்லாம் இருக்கு, இவ எல்லாத்தையும் மறந்துட்டு இதோ கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. பாவை அப்படின்னா பொம்மைன்னு அர்த்தம். அந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா. முன்னாடி எல்லாம் இந்த பொம்மையை வச்சுட்டதை எப்பவுமே விளையாடிட்டு இருக்கும், ஊனு கிடையாது உறக்கம் கிடையாது, ஒண்ணும் இல்லாத பொம்மையை கையில வச்சுட்டு போச்சியும் வறட்சியும் அதை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பிடித்ததான அந்த பொம்மையை கொடுத்து இவள் நிலையை மாற்றுவோம் அப்படின்னு அந்த பொம்மையை கொடுத்தால், கொடுத்ததே ஒரு விஷம் போல, திருஷ்டி விஷம் போல ஆயிடுச்சு. பார்த்தாலே விஷம் சொல்றாள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவள் அந்த பொம்மையை தள்ளிவிட்டாளாம். பாவை பேனாள், பாவையை ஆதரிக்கவில்லை, பொம்மையை ஆதரிக்கவில்லை. பாவை ஒழிய செல்லாதவள் பாவையை அனாதரிக்கிறாள். பொம்மை இல்லாம இருக்கவே மாட்டான். இப்போ பொம்மையை கொடுத்தா கூட வாங்கவே மாட்டேங்கிறான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாள்.
என்ன காரணம் அப்படின்னா அடுத்தது வந்துருக்கு. இந்த பொம்மை என்ன கிருஷ்ணனை பொம்மையாக்கணும் பார்க்கக்கூடியவள் இவள். பகவத் விஷயத்துல கண்ணனை பொம்மையாக ஆக்கணும் பார்க்கிறவள் இந்த பொம்மையெல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்வாள். இப்படியானால் அந்தந்த வயசுக்கு தானே அதெல்லாம் உபகரணம், லீலா உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கச்ச விளையாட்டு பொம்மை, அதுக்கப்புறம் ரோட்ல போய் தெருவில் போய் விளையாட ஆரம்பிக்கும் போது அப்ப என்ன கேட்டான்னா இந்த பொம்மையெல்லாம் இருக்காது. அப்போ பால் முதலானதெல்லாம் எடுத்துக்கொண்டு விளையாடுவார்கள் இல்லையா. அந்தந்த வயசுல அது உபகரணமாக ஆகும் இல்லையா. அப்ப இவளுக்கு கண்ணன் தான் இவளுடைய விளையாட்டுக்கு உபகரணம். இப்போ அது தவிர வேற பொம்மையெல்லாம் இவளுக்கு தேவையே இல்லை. அந்த நிலைக்கு இவள் வந்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். பகவத் விஷயத்திலே பிராவண்யம்னு ஒண்ணு சொல்ற. அதாவது என்ன கேட்டா லோகத்திலேயே எதையோ நாம போக உபகரணங்களாக இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் பெருமாளுடைய ஈடுபட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு ஆயிடும். ஏதோ பார்த்துட்டு இருப்போம், ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு இருப்போம், ஏதோ பார்த்துட்டு இருப்போம், ஏதோ போயிட்டு இருப்போம். ஆனா பகவத் விஷயத்தில் ஈடுபாடு வர 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 கடைசியில் அதையெல்லாம் விட்டு விடுகிறோம் இல்லையா. அந்த மாதிரி அதையெல்லாம் விட்டு விடுகிற மாதிரி இவள் இந்த பொம்மையை இவள் ஆதரிக்கவே இல்லை, எடுத்துக்கொள்ளவே இல்லை, அதை விட்டு விட்டாள். பட்டொடுக்கும் அயர் திறங்கும் பாவை பேனாள் பனிநடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள். சரி, அதெல்லாம் இல்லாட்டா போயிட்டு போறது. இப்ப இயற்கையாக இருக்கலாம் இல்லையோ, எல்லாரும் இருக்க மாதிரின்னா அது இல்லை. கண்ணுல ஜலஜலமா கொட்டின்னு இருக்கு. பனி நெடும் கண்ணீர் ததும்ப, அந்த கண்ணு ரொம்ப அழகான கண்ணு. பனினா குளிர்ச்சியான அர்த்தம். குளிர்ச்சியான நீண்ட கண்கள். இந்த குளிர்ச்சியான நீண்ட கண்ணுல எப்போ குளிர்ச்சியா இருக்கும் கேட்டான்னா சந்தோஷத்துல கண்ணுல ஜலம் இருந்தா குளிர்ச்சியா இருக்குமா, துக்கத்துல கண்ணுல ஜலம் இருந்தா அது உஷ்ணமாக இருக்குமா. இவள் ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு அப்படிலாம் சொல்ற மாதிரியாக சந்தோஷத்துல குளிர்ச்சியான ஜலத்தோடு இருக்கக்கூடியவள் கண்ணுல எப்பவுமே கொஞ்சம் ஜலத்தோடு இருக்கும். இவ கண்ணு எப்பவும் சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல எப்பவும் மலர்ந்து இருக்கும், எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும். ஆனா கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா உஷ்ணமாக இருக்கு இவருடைய ஜலம். பனி நெடுங்கண்ணீர் ததும்ப, இவருடைய கண்ணழிகளே ஈடுபட்டு கண்ணன் வரணும், ஆனால் இவள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டுபடி ஆயிடுத்தே. அந்த கண்ணனுடைய வரவுக்காக இவள் கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு ஆயிடுச்சு. இவருடைய கண் அழகே ரொம்ப தனியா சொல்லணும். கிரஸ்வதேகைக குணாவதீப்சயா சதாஸ்திதானோத்யமதோ திசேரதே அப்படின்னு ஒரு விஷயம் ஆள வந்தார் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பத்தி சொல்லச்சே, எம்பெருமானே அனந்த கல்யாண குணங்கள் உனக்கு இருக்கு, இந்த அனந்த கல்யாண குணங்களையும் மொத்தமா சேர்த்து அனந்த கல்யாண குணங்கள் சொல்லிடுறேன். ஆனா அதோட சொல்லி விட்டுட முடியுமா? ஒவ்வொரு குணமா எடுத்து சொல்லி ஒன்னும் எப்படி அனவதிக்க அதிசயமாக எல்லையை தாண்டி மேல இருக்கும், அதெல்லாம் தனித்தனியா அனுபவிக்க வேண்டாமா? நான் ஏகைக குணாவதீசிய ஒவ்வொரு குணமும் எடுக்கணும். காருண்யம், வாத்சல்யம், மார்த்தவம், சௌஹார்தம், சாமியம்னு ஒவ்வொரு குணமாக எடுத்து அதை பெருமான் எப்படி எப்படி அவதாரங்கள் எல்லாம் இந்த குணங்களை பிரகாசம் பண்றான் அப்படின்னு இதெல்லாம் அனுபவித்து ஆனந்தமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறான். அந்த மாதிரி அப்படி ஆனந்தமா இருக்க முடியாது. ஏகைக குணாவதீப்சயா அப்படி ஆரம்பிச்சா ஒவ்வொரு குணமுமே அனந்தமா இருக்கும். மொத்த குணங்களா சேர்த்து அனந்தம் இருக்கட்டும், ஒவ்வொரு குணமுமே அனந்தம் எல்லை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட காருண்யம், அப்படிப்பட்ட ஔதாரியம் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்திலே மொத்தமாக அனுபவித்தால் போராது, ஓரோ குணமாக அனுபவிக்கணும்னு சொல்ற மாதிரி இந்த நாயிகா, வரகால நாயிகி, இவருடைய திருவேணி அழகிலே ஒன்னு ஒன்னாக அந்த அழகை சொல்ல முடியாதான், மொத்தமாக சொல்லிட்டா போறாதான், ஒன்னு ஒன்னாக சொல்லணுமா. அதனால திருக்கண் அழகை இங்க இந்த வாசகத்தை முதல்ல இங்க ஆரம்பிக்கிறார். பனி நெடுங் கண்ணீர் ததும் பள்ளி கொள்ளாள். இப்படியான ஒவ்வொரு குணமுமே அனந்தமாக இருக்கோ அந்த மாதிரி இவருடைய ஒவ்வொரு அவயவத்தின் அழகுமே ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நெடும் கண் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் இது. நீண்ட கண்ணை உடையவள், கண்ணனையே தன் கண்ணுக்குள்ளே அடக்கும்படியான கண்ணை உடையவள், உபய விபூதிநாதனையும் தன் கண்ணுக்குள்ளே வைக்கும்படியான கண்ணழகு உடையவள். பனி நடுங் கண்ணீர் ததும்ப, அதுல இப்ப நீர் இருக்கு. ஏன்னா சோகம், சோகத்தினாலே தழும்பி நிக்கிறதாம். கண்ணு பார்த்தா கண்ணு மொத்தமும் ஜலமா இருக்கு. அப்புறம் அப்படி இருக்கோ எங்க தூங்க போறாள்? பள்ளி கொள்ளாள், தூக்கம்ங்கிறதே கிடையாது அப்படின்னு தூக்கத்தை மறந்து விட்டார். தூக்கம்னா என்னன்னு கேட்கும்படியாக கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்கிற ஆழ்வார். கண் துயில மாட்டாள், கண் துயில் அறியாள். தூக்கம்னா என்னன்னே தெரியாதான், அந்த நிலைக்கு ஆயிட்டார்.
முன்னாடி எம்பெருமானோடு சேர்ந்து இருந்த போதுன்னா அப்பவும் தூக்கம் கிடையாது, கண்ணனோடு சேர்ந்து இருக்கும் போதும் தூக்கம் கிடையாது, ஏன்னா சந்தோஷத்தினால. கண்ணனை பிரிந்து இருக்கும் போதும் தூக்கம் கிடையாது, ஏன்னா துக்கத்தினால. கண்ணனோடு சேர்ந்து இருக்கும் போதும் தூக்கம் கிடையாது, ஏன்னா கண்ணன் தூங்க விட மாட்டான். கண்ணனை பிரிந்து இருக்கிற நிலையிலும் தூக்கம் கிடையாது, ஏன்னா கண்ணனுடைய விரக துக்கம் பிரிந்து தூங்க விடாது இவளை. ஆக 12 கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், தூங்க மாட்டான்னு அர்த்தம். தூங்க மாட்டான்ங்கிறதான் அழகாக பள்ளி கொள்ளாள் அப்படிங்கிறார். நான் திருப்பள்ளின்னு பெருமாளுக்கு தானே சொல்றேன், அறியாதான வார்த்தை, பூஜா சப்தம்னு சொல்லுவாங்க. பூஜா சப்தத்தை ஏன் இவளுக்கு சொல்றார், தாயார் ஏன் சொல்றார், திருத்தாயார் சொல்ற வார்த்தை இது. அப்படின்னா தாயாரா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னா உடனே இந்த பூஜா சப்தம் தானே வந்துருமா மரியாதையோட. ஆச்சாரியர்கள் கூட சில சிஷ்யர்களை சொல்லச்ச கௌரவமா சொல்லுவார்கள். அந்த மாதிரி இது பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்து போன்ற சாஸ்திரம்ங்கிறார். பூர்வாச்சாரியர்கள் இப்படிதான் இருக்கா. அந்த மாதிரி ரீதியில ஏன்னு கேட்டானா பரம பாகவதனா இருந்தானா, புத்திரனா இருந்தா என்ன, புத்திரியா இருந்தா, பரம பாகவதா இருந்தா அதுக்கான ஒரு கௌரவம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும் முடியும். அந்த மாதிரி 12 கண்ணீர் ததும் பள்ளி கொள்ளாள், எழுத்துணையும் எழுத்துணை போது என் குடங்கால் இருக்க இல்லாள். எழுத்துணை போது கொஞ்ச நாளும் கொஞ்ச க்ஷணம் கூட என்னுடைய மடியிலே இருக்க மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு தூக்கம் வராமல் இவள் அவஸ்தைப்படுவதை பார்த்து அந்த திருத்தாயாரானவர் தன் மடியை காண்பிக்கிறாளாம், நீ மடியில படுத்துக்கோ அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டானா, இது சின்ன வயசுல அம்மாவோட மடியில தான் படுத்து ஆனந்தமா தூங்கும். அதனால மடியில படுத்துக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். 6 வயசு 7 வயசு 8 வரைக்கும் அப்படி இப்படி விளையாடிட்டு வந்ததுன்னா நேரம் வந்து அம்மா மடியில வந்து பொத்தணும் வந்து விழுந்துடும், அப்படியே 2 தட்டு தட்டினா அப்படியே தூங்கிடும். அதனால தன் மடியில இருந்தால் அவள் ஆனந்தமா தூங்குவாள். அதனால தன் மடியை தாயார் வந்து காண்பிக்கிறாளாம். ஆனால் இப்ப அம்மா மடிங்கிறது நெருப்புல இருக்க மாதிரி இருக்கான் அப்படின்னு பட்டு எழுந்துக்கிறான், இது எனக்கு வேண்டாம்ங்கிறான். எழுத்துணை போல் என் குடங்கால் இருக்கையில்லாள், கொஞ்ச காலமும் என் மடியில இருக்க மாட்டான், ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேங்கிறான். முன்னாடி சர்வ காலமும் என் மடியிலே இருக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தா, ராத்திரி தூங்கினா ராத்திரி 6 மணி காலம் 7 மணி காலம் தூங்கினா கூட என் மடியிலேயே தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பெண்ணு இப்போ ஒரு க்ஷணங்காலம் கூட என் மடியில இருக்க மாட்டேங்கிறான், பட்டுன்னு எழுந்துக்கிறான். அப்படி இவளை இப்படி படுத்தினவன் யாருங்கிறா. என்னுடைய மடியை கூட விட்டுட்டாலேன்னு அம்மாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, என் மடியில வளர்ந்த பொண்ணு, என் மடியில படுத்து தூங்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா என் மடியை கூட வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு எழுந்து நின்று எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பெண்ணை இப்படி இப்படி பண்ணினவன் யாரு? ரக்ஷியத்தோடு ரக்ஷகையோடு வாசியற சம்பந்தமற்றபடி அப்படின்னு நான் தானே இவளுக்கு அம்மா, அம்மாவே வேண்டாம், அம்மாவுடைய மடியே வேண்டாம் சொல்லும்படி அந்த அளவு இவளை ஆக்கினவன் யார்? அந்த மாதிரி ரக்ஷியத்தோடு இவளும் தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கணும் இல்லையோ. மானத்தை காப்பாத்தணும்னா அந்த சின்ன வயசுல இவள் வந்து வேறொரு இடத்துல ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்லாம் தெரிஞ்சா மானம் போயிடும். அதனால தெரிஞ்சா கூட வெளியில காமிச்சுக்க மாட்டார்கள். சில விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள், வெளியில காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இருக்கானே, எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு மடியை விட்டு வந்து எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கான். எழு துணையும் என் குடங்கால் இருக்கையில்லாள் அப்படின்னு இருக்க முடியல அவளால அர்த்தம். இருக்க மாட்டேங்கிறா இல்ல, அவளால என் மடியில படுத்துன்னு இருக்க முடியல, அதுக்கு சக்தி இல்லை. ஏன்னா என் மகள் மேல தப்பு இல்லைன்னு தாற்பயம் இதுக்கு. என் மடியில படுத்துக்கலாம இல்ல படுத்துக்க மாட்டேன்னு சொல்றா இல்ல, அவளால முடியலையே. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா வேற ஏதோ காரணம் இருக்கு, இவள் காரணம் இல்லை அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா தன் மகளை குறை சொல்லும் அளவு அன்றுங்கிற மகளை தோஷம் சொல்லல. இப்போ இந்த மகளுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு, காரணம் ஒருவன் இருக்கிறான், அவன் யாருன்னு தெரியணும் அப்படின்னு தான் ஹத்தன் இருக்கான். ஆக எழு துணையும் என் குடங்கால் இருக்கையில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என்னும் அப்படி மெதுவாக இருக்கையில்லாள். வேற அடியில படுத்துட்டு இருக்க மாட்டா, இல்ல உட்காந்துருக்கவும் மாட்டேங்கிற, இருக்கன்னு உட்காந்துருக்கும் கில்லாள் முடியாதவள், உட்காரவும் முடியாதபடி ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா கண்ணு முழிச்சுட்டு எப்பாவது என்ன கேட்டா எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்கிறாளாம்.
எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என்னும். எம்பெருமான் சொல்றான் அவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் தாயாரும் தோழிமார்கள் எல்லாம் யாருன்னா ஒரு பெயரை சொல்லணுமோ இல்லையா, பேரெல்லாம் சொல்லாம எம்பெருமான் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா ஒரு பெயர் அந்த பெயர்ல ஈடுபட்டு இருந்தவள் அப்படிங்கிறது இல்ல, அந்த தர்மியிலே அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்டவள். என்ன பெயரா இருந்தா என்ன, பெயரை சொல்லாதே எம்பெருமான் அப்படின்னு சொல்றான்னா என்ன பெயருங்கிறதுல முக்கியம் இல்லை, அவன் எம்பெருமான் எனக்கு நாயகன் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும்தான் சொல்றான். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். இவள் மனசை படி கொடுத்து விட்டாள், அவன் இவள் மனசை ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்புறம் யாரு என்ன பேரு இதெல்லாம் பத்தி கவலை இல்லை. அதனால அவன் எம்பெருமான் அப்படின்னு மட்டும் சொல்றான். அப்புறம் அவனுடைய ஊரை சொல்றா, எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். ஊரை ஏன் சொன்னாள் அப்படின்னா அந்த கண்ணன் வந்தவன் பேரை சொல்லலையாம், ஆனா ஊரை சொல்லிட்டு போயிட்டான். இவள் பார்த்த போது இவளோட சேர்ந்து இருந்த பொழுது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னை பிரிந்து விடுவாயா அப்படின்னா இதுவன்றோ எய்தாளி என்றார் தாமேன்னு வரும் இங்கேயே. எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில் என்றார்க்கு இதுவன்றோ எழிலாளி என்றார் தாமே. எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில், எவ்வளவு தூரம் உங்க ஊர் அப்படின்னா இது ஒன்றோ எழிலாளின்னு சொன்னா அது மாதிரி. உடனே ஐயோ பிரிந்து விடுவானேன்னு மனசுல கஷ்டம் விழுது. உடனே அப்படி கிளம்பிட்டான் அவன். உடனே பிரிந்து விடுவானா மனசுல ஆணு கஷ்டத்துல பார்த்துட்டு இருக்கச்ச திருவரங்கம் அதான் நம்மூர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றான். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். அந்த திருவரங்கம் எங்கே இருக்கு, ஆற்றாமையினாலே அந்த திருவரங்கம் எங்கே இருக்கு அங்க போகணும் என்பதற்காக நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த திருவரங்கத்துக்கே நான் போகணும் என்பதற்காக எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்கிறாளாம். அப்படின்னு எழுத்துணையும் என் குடங்கால் இருக்கையில்நாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை இது செய்தார். அவனுடைய கண் அழகை சொன்ன மாதிரியாக கூந்தல் அழகு, இந்த கூந்தலுக்காக கண்ணன் வரணும் அப்படின்னு சொல்லும்படியான அடுத்த திருமேனி அழகு. அதாவது முதலே சொன்னேன் இல்லையா, அனந்த கல்யாண குணங்கள்ல ஒண்ணும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி இவளுடைய கண்ணை அனுபவிக்கிறான், இவளுடைய கூந்தலை கண்ணன் அனுபவிக்கணும். அப்படி மட்டுவிக்கு மணி வண்டு முரளும் கூந்தல். தேனை எல்லாம் நிறைய அபினிவேசத்தோடு கூட நிறைய தேனை சாப்பிட்டு அதை விக்கி கொண்டு இருக்கிறது இந்த மணிவண்டு, அழகான வண்டு அப்படின்னு அர்த்தம். அது முரளும் சப்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் மொய்த்து கொண்டு சப்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய கூந்தலை உடையவள் அப்படின்னு. மட்டு விக்கி ஏன்னு கேட்டான்னா மொத்தமா துப்பிடவும் முடியல. அந்த தேன்கிறது அதுக்கு ரொம்ப போக்கியமா இருக்கு இல்லையா, அதனால பட்டுன்னு துப்பிடவும் முடியல, உள்ள முழுக்கவும் முடியல. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலையில அது இருந்துட்டு இருக்கு. மொத்தமா துப்பிடலாமே அப்படின்னா நிறைய தேன், ஏகப்பட்ட தேன் குடிச்சுட்டே இருக்கு, நிறைய எடுத்துன்னு தெரிஞ்சிருத்து, வயிறு ரொம்ப எடுத்து மேலையும் வந்துருத்து. ஆனாலும் துப்புறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா அது பிடிச்சிரு. அதே சமயம் உள்ளுக்குள்ள முழுங்கவும் முடியல, ஏன்னா ஏற்கனவே பூர்த்தியா இருக்கு அப்படின்னு. அப்படியாக ஒரு பகவத் அனுபவம் மாதிரிதான் அதுக்கு இருக்கக்கூடிய அனுபவம். மட்டு உமிழவும் மாட்டாதே அப்படியே வைத்துக் கொண்டிருக்கு. மட்டு வீக்கி மணி வண்டு முரளும் கூந்தல். வண்டுக்கு சம்ஸ்கிருதத்துல மதுவிரதம்னு ஒரு பெயர். மதுவிரதோனே சுரகம் ஹிவீக்ஷதேன்னு ஆனந்த அழகா சொல்றாரு. மதுவிரதம் அப்படின்னா தேன் சாப்பிடுறது மட்டும்தான் அதுக்கு விரதம். அதுக்கு தேன் தவிர வேற சாப்பிடாது. தேன் அங்க போய் சிலதெல்லாம் குப்பையெல்லாம் கழுதி சாப்பிட முடியும். இது அப்படிலாம் பண்ணாதான். ஈ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈ என்ன பண்ண திடீர்னு போய் குப்பையில இருக்கிறத சாப்பிடும், குப்பையில போய் மொய்க்கும். வேற ஏதாவது அசுத்தம் இருந்தா அங்க போய் மொய்க்கும் அப்படி. ஆனா வண்டு அதெல்லாம் கிடையாது, சுத்தமான தேனை மட்டும்தான் சாப்பிடும், வேற எதுவும் சாப்பிடாது. அது மதுவிரதம் அப்படின்னு அதுக்கு பெயர். அதனால இப்போ நிறைய மது சாப்பிட்டு நிறைய தேன் சாப்பிட்டு கொடுத்தனா இதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் சாப்பிடாதுன்னு. இது மதுவிரதமாச்சே. ஒண்ணு அதிகமா எடுத்து வச்சுக்கோங்க, வேற ஏதாவது கொடுத்தா அது சரி பண்ணுவா. பொதுவாக லோகத்துல ஒண்ணு கொடுத்தாதான் வேற ஏதாவது கொடுத்தா அது சரி பண்ணுவா. அன்னத்தாலே விக்கினால் நீராலே சமாதானம் பண்ணலாம்ங்கிற. அதே சாதம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் தீர்த்த சாப்பிடும்போது சரியாயிடும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ஆனா இது வேற எதையும் சாப்பிடும், தீர்த்தத்தையும் சாப்பிடாது,
இது மதுவிரதம். இது எப்படின்னு கேட்டா பதிவிரதை மாதிரிங்கிற. மதுவிரதம் அப்படிங்கிறது பதிவிரதை மாதிரியா. பகவத் விஷயத்துல பதிவிரதையா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ணுவான்னு கேட்டா பதி கிட்ட தான் போவேன், வேற யார்கிட்ட போவேன். அப்போ பதிவிரதைக்கு வந்த ஆபத்தை பதிதானே போக்கணும், வேற வழி இல்லையோ. அந்த மாதிரி மது விரதத்துக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப அந்த மதுவை கொண்டுதான் அது நீக்கணும், தேனை கொண்டுதான் அது சரியாக்கும், வேற வழி கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய வண்டுகள் மணி வண்டு, அழகான வண்டுகள் அப்படின்னு. தூயம் புல்லுடை தெய்வ வண்டு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. துதைத்தயம் பெண்மயம் பூவிதாதோ அப்படின்னு தெய்வ வண்டுன்னு சொல்ற. கண்ணனே ஒரு வண்டு. மதுப கிதவ வந்தோ அப்படின்னு பாகவதத்தில் வரும். கண்ணனையே வண்டுகளாக சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி இந்த வண்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு, மது விரதத்தோடு கூட இருக்கு. மட்டுவிக்கு மணி வண்டு முரளும் கூந்தல், அது நன்னா மதுவை பானம் பண்ணி அந்த பிரீத்தி பிரகர்ஷத்தாலே வாய் விட்டு அது சப்தம் போட்டு கொண்டிருக்கிறதா. அப்படிப்பட்ட வண்டுகளுடைய கூந்தலை உடையவள். மடமானை, மடப்பம் என்கிற குணத்தோடு இருக்கக்கூடிய மான் அப்படின்னு தன்னுடைய பெண்ணை சொல்கிறாள். மான்னா அழகானவன் அர்த்தம், மடப்பம்னா சொல்றதை கேட்கிறவன் அர்த்தம். என்ன எதுவும் பெரியவா சொல்றதை கேட்டு இருந்தா மடப்பம்னு பேர், மடமைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவள் பாவம் சொல்றதை கேட்கக்கூடியவள், அவள் எனக்கு பவ்யமாக இருக்கக்கூடியவள். ஆனா அவள் போய் இப்ப இப்படி இருக்கா, இப்ப எனக்கு பவ்யமா இல்லை. ஏன்னா எனக்கு பவ்யமாக எப்பவுமே நான் சொல்றதை கேட்கறது தவிர வேற தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியவள் இப்படி ஆயிட்டாளேங்கிற கர்த்தத்தை சொல்ற. மடமானை அப்படி இருக்கோ இப்ப கடைசியில எம்பெருவான் திருவரங்கம் எங்கேன்னு கேட்டு இருக்கா, என்ன கேள்வி கேட்டு இருக்கா அவ. மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை, இவளை இது செய்தவர் யார், இந்த நிலைமையிலே இவளை ஆக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறா தாயார் கட்டுவிச்சுக்கிட்ட. அப்ப இது செய்தார் அப்படின்னா எது செய்தார் அப்படின்னா அதான் இத்தனை சொல்லியாச்சே. அந்த இது எது அப்படிங்கறது விஸ்தாரமா இப்ப சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இது என்று கையாலே காட்டு இன்னும் நிறைய இருக்கு. மொத்தமா அந்த பெண்ணை பாரு, கட்டுவச்சியை கூட்டாள். என்னமா இந்த பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை வேணால் பனி நடுமுங்க நீர் ததும்ப பள்ளி கொள்ளால் கொஞ்சம் தான் சொன்னான். எம்பெருமா திருவரங்கம் எங்கேன்னு சொல்றா. சரி, இவளை இது செய்தவர் யார், இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அது மொத்தத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இது அப்படின்னு சொல்லிட்டா கடல். அப்போ இது செய்தார் தன்னை, இவளை மடமானை இது செய்தார் தம்மை, மடமானை இந்த நிலையிலே கொண்டு வந்து விட்டவள் அப்படின்னு அர்த்தம். எந்த நிலையில இருந்தாள் அவள் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இது புரியும். தாயார் சொல்றார், நான் ஒரு அலங்காரம் பண்ணி வச்சா அந்த அலங்காரம் மறுநாள் கார்த்தால பார்த்தா கூட அப்படியே இருக்கும் என் பெண்ணுக்கு. நான் ஒரு பொட்டு வச்சேன்னா, ஒரு புஷ்பம் வச்சேன்னா, ஒரு வஸ்திரம் உடுத்தினேன்னா மறுநாள் கார்த்தால அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாம இருக்கும். அப்படிப்பட்டவள். ஆனா இப்ப இப்படி இருக்கா, இப்ப கடைசியில தலையில இருக்கிற பூவெல்லாம் சருகாக ஆயிட்டு இருக்கு. அப்ப இது செய்தார், இந்த நிலையிலே இவளை ஆக்கினவர் யார், இது செய்தார் தம்மை, இது செய்தார் யாரோ அவரை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவளுக்கு இந்த நிலை இருக்கட்டும், இவளை இந்த நிலையில கொண்டு வந்து வைத்தவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன நிலைமை இருக்கும் பார்க்கணுங்க. இவளுக்கும் ஆச்சாரியனா இருக்கான், சிஷ்யனே இப்படி இருக்காருன்னா ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் சொல்லணும் இல்லையோ. நாம ஒரு வருஷம் சதஸ்ல சுவாமி NSR சுவாமி சின்ன வயசுல சதஸ்ல ஒரு விஷயம் சாதிச்சார். ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பண அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அது கொஞ்சம் கடினமான அதிகரணம். அதுல விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா விஷயம் சாதிச்சார். ஒரு அரை மணி காலம் ரொம்ப ரொம்ப மகான்கள்லாம் எழுதி சதஸ், டிடி தாதாச்சார் சுவாமி, இஞ்சிமேட்டை ஐசிங்க, நம்ம பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுந்திருக்கிற சதஸ் எல்லாரும் கேட்டு இருக்கான். இந்த சுவாமி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் ரொம்ப தெளிவாக நல்ல வார்த்தைகளை எல்லாம் வச்சு விஷயம் ரொம்ப தெளிவாக ஒரு பிசுறல் இல்லாம அழகா இருக்கும். அரை மணி காலம் கேட்டு இருந்தான் மொத்த பேரும். அது முடிச்சப்பறம் கடைசியில என்ன சொன்னார்னா, இவர் இவ்வளவு அழகா சொல்றாருன்னா இவருக்கு சொல்லி கொடுத்தவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அவர் தான் ஐயா சுவாமி, இவருக்கு ஆச்சாரியர். சொல்லி கொடுத்தவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி இவளை இந்த நிலைமை, இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கனா, இவளை இந்த நிலைமைக்கு ஆக்கினவன் இருக்காள் இல்லையோ, அவன் எப்படி இருக்கணும். மடமானை இது தம்மை செய்தார்,
இந்த ஆற்றாமையை செய்தவனை சொல்லணும். அது யார் அப்படின்னு. மெய்யே கட்டுவிச்சி சொல். கட்டுவிச்சி மெய்யே சொல், உண்மையை சொல்லு. இதான் கட்டுவிச்சியாச்சே. கட்டுவிச்சின்னா சொல்ல நல்லதாக சொல்லக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நீதான் யதார்த்தத்தை சொல்லக்கூடியவளாயிற்று, நீதான் உண்மையை சொல்லக்கூடியவளாயிற்று. நீ உள்ளபடி சொல் எனக்கு. கட்டுவிச்சி சொல் என்ன அப்படின்னு சொன்னாள். அந்த கட்டுவிச்சி வைஷ்ணவிச்சியாம். வைஷ்ணவ கட்டுவிச்சி. கட்டுவிச்சியில் கூட அப்படி வித்தியாசங்கள்லாம் உண்டு. அதாவது என்ன கேட்டான்னா, பொதுவாக சில பேர் குறி சொல்லுகிறேன்னு தேவதாந்தரங்கள், அந்த சாதாரண தேவதைகள்லாம் வைத்துக் கொண்டிருப்பாள். ஆனா இவள் அப்படி கிடையாது. இவ கண்ணனை பற்றி தெரிந்தவள், ராமனை பற்றி தெரிந்தவள். சிறிய திருமணத்தில் வரக்கூடிய கட்டுவீச்சு மாதிரி இவளும் அப்படி. அதனால இவள் இப்படி எல்லாம் இருக்கிறான்னா பகவத் பறையா இருப்பாள் ஒரு கட்டுவீச்சு அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய சுபாவத்தை தெரிந்தவர்கள், பக்தருடைய சுபாவத்தை தெரிந்தவள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டுவீச்சு. அவகிட்ட போய் கேட்டான்னா அவ சொல்றாங்க கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னாள் நங்காய். அப்போ அவள் சொல்றாள். என்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும், கட்டுவிச்சி சொன்னாள் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். என்ன சொல் என்ன சொன்னாள், நீ சொல்லுமா அப்படின்னா உடனே கட்டுவிச்சியும் பகவத் பறையாக இருக்கிறபடினாலே கண்ணனை பார்த்து மனசாலே கண்டுபிடித்து ஆஹா அவன்தானே அப்படின்னு சொல்றாளாம். கட்டுவிச்சு சொல் என்ன சொன்னாள் நங்க. ஆச்சாரியன் சொல்ற மாதிரி சொன்னார். ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யன் ஆசையோட கேட்டான்னா ஆச்சாரியன் எப்படி ஆசையோட சொல்வாரோ அந்த மாதிரி இந்த கட்டுவீச்சியை கூட்டு இவளை இது செய்தவர் யார் அப்படின்னு கேட்டான்னா அப்போ கண்ணன் ஆசையோட சொல்றான் கட்டுவீச்சி. ஏன்னு கேட்டான்னா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும், நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இப்படிதானே 1000 குளத்துல இருக்கவளை எல்லாம் படாது பாடு படித்திரும் இந்த கண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவதே ஒரு பிரயோஜனமாக இவள் சொல்லுகிறாள். இவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால சொல்லுகிறாள். நிறைய வாட்டி சிவபாஷ்யம் காலக்ஷேபம் சொன்ன ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. திரும்பி கேட்டா வச்சுக்கோ உடனே அடி சரின்னு ஆரம்பிச்சிருவான். ஆச்சுவா நான் 10 வாட்டி சொல்லி வச்சுருவேன், வேற யார்ட்டாவது பார்த்துக்கோ அப்படின்னு கிடையாது. ஏன்னா சொல்பவர்களுக்கு சொல்வதுங்கிறது ஒரு போகம், கேட்பவர்களுக்கு கேட்கறதுங்கிறது ஒரு ஜீவனம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறான். அவர் ஏன் சொல்றாருன்னா இவனுக்கு தெரிய வைக்கணும் மட்டும் இல்ல, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரியான கட்டுவீச்சு இவள். அதனால கட்டுவீச்சு சொல் என்ன சொன்னாள் நங்காய். சொன்னாள் அப்படிங்கறத அழகா சொல்ற. கட்டுவீச்சு சொன்னாள் அப்படின்னு பெரியவாச்சமில்ல சாதிக்கிற. கீதாச்சாரியன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானார் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கட்டுவீச்சு சொன்னாள் அப்படின்னா. எம்பெருமானார் சொன்னார்னா எத்தனை பரம கருணையோடு கூட எம்பெருமானார் சாதித்தார். அந்த மாதிரி கட்டுவீச்சு சொல்றாளாம். கட்டுவீச்சு சொல்ல என்ன சொன்னாள் நங்காய். நங்காய் பூர்ணமானவளே, தோழியே, எனக்கு துணையாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு தாயார் சொல்லி கடல் வண்ணர் இது செய்தார். சரி கட்டுவீச்சு என்ன சொன்னாள் அப்படின்னா கடல் வண்ணர் இது செய்தார். இது செய்தவர் கடல் வண்ணர்னாலும். கடல் வண்ணர் எங்க இருக்காருன்னா எம்பெருமான் திருவரங்கம் எங்கே இருந்தான் அவ சொன்னான். அந்த திருவரங்கத்தில் இருக்க கடல் வண்ணர் தான் பெரிய பெருமாள் தான் கடல் வண்ணர். அந்த கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு கட்டுவீச்சு அழகா சொல்லிட்டார். கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு கட்டுவீச்சு சொல்லென்ன கடல் வண்ணர் இது செய்தார் என்று சொன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் செய்தான்னா அதை எம்பெருமான்னு சொல்லலாம் இல்லையோ, சொல்லாம கடல் வண்ணர் அப்படின்னு கட்டுவீச்சு அழகா சொல்றான். அதான் கட்டுவீச்சுங்கிறது. அழகாக பேசக்கூடியவர் என்ன அப்படின்னு கேட்டான்னா இவள் தியானம் பண்றவர்கள் தான் எம்பெருமானுடைய சொரூபத்திலே ஈடுபடுபவர்கள், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபடுபவர்கள். இவள் அப்படி இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனியிலே ஈடுபட்டு இருக்கிறாள் இல்லையா. அதனால கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு. சாட்சாத் சர்வேஸ்வரனான சர்வாத்மாவான எம்பெருமான் இது செய்தான் அப்படின்னு சொல்லல. கடல் வண்ணர், கடல் போல திருமேனி உடையவன் அவன் இது செய்தான். மேகவண்ணன் இது செய்தான், கடல் வண்ணன் இது செய்தான் அப்படின்னா அந்த திருமேனி இவளை இப்படி படுத்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சில பேர் சுரூபத்தில் ஈடுபடுவார்கள், சில பேர் குணங்களிலே ஈடுபடுவார்கள், சில பேர் லீலையிலே ஈடுபடுவார்கள். ஆனால் இவள் எம்பெருமானுடைய திருமேனியிலே ஈடுபட்டு இருக்கிறாள். ஆகையினாலே இதை செய்தவன் கடல் வண்ணன். கடல் வண்ணர் இது செய்தார், இதை செய்தவர். இது இவளு இதுன்னு சொல்றார். தாயாரு இதுன்னு தானே கேட்டா, இது செய்தார் ஆர் அப்படின்னு தானே கேட்கிறார்.
மட்டி வைக்கும் மணிவண்ட உருளம் கோந்தல் மடமானை இது செய்தார் தம்மை. இது செய்தார் யாருன்னு கேட்கிறா. அப்ப கட்டி வச்சு அழகா சொல்றா, கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னா. இதுனா எதுன்னா முதலே சொன்ன மாதிரி அநேகம் இருக்கு. பட்டுடுக்கும் அயர்த்துறங்க மாதிரி நிறைய இருக்கு. மொத்தமாக கடல் வண்ணர் தான் இதை செய்தார். இவருடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர்தான். கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு சொல்லிட்டார். காப்பாரே, இது தாயார் சொல்ற. இப்படி என்ன நான் யார் காலிலே போய் விழுவேன் அப்படின்னு. ரக்ஷகனாலே வந்த ஆபத்தை யாராலே அவன் தான் ரக்ஷகன். அதுக்கு நான் மந்திரவாதம் பண்ணுவேனா? இல்ல என்ன பண்ணுவேன்? வேற ஏதோ விஷயத்தினாலே இவளுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு ஏதாவது இருந்தா எம்பெருமானை காண்பிச்சு அது சரியாக்கலாம். ஆனா பகவத் விஷயத்தினாலே இவள் புத்தி இப்படி இருக்கு அப்படின்னா நான் போய் யாரை காமித்து இவருடைய புத்தியை நான் மாற்றுவேன்? என்ன பண்ண முடியும்? கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே அப்படின்னு. அப்ப இதை யார், இவளை காப்பாற்றுபவர்கள் யாரு? யாராலே இதை பரிகாரம் சொல்ல முடியும்? இவளாலே பரிகாரம் சொல்ல முடியுமா? என்னாலே பரிகாரம் சொல்ல முடியுமா? ஒன்னாலே பரிகாரம் சொல்ல முடியுமா? வேற யாராவது ஒருத்தராலே பரிகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணும் இல்லை. வேலியே பயிரை அழித்தால் வேலிதான் நோக்கும். வேலியே பயிரை அழிச்சுதான் என்ன பண்றது? அது மாதிரி ரக்ஷகனான எம்பெருமானே இவளுக்கு இத்தனை நோவு வரும்படியான நிலையை பண்ணிட்டான்னா அப்புறம் நான் வேற எந்த ரக்ஷகன் காலில் போய் விழறது? யார் காலிலையும் விழ முடியாது. ஆக கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. அப்புறம் எம்பெருமானே தான் காப்பாற்றணும்னு அர்த்தம். வேற யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்களுக்கு, எம்பெருமானை பிரிந்து அந்த துக்கத்திலே இருப்பவர்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான். வேற யாரால முடியும்? அதனால வேற யாரும் காப்பவர் இல்லை அப்படின்னு சொன்னபடினால என்ன ஆனாலும் எம்பெருமான் தான் ரக்ஷகன். அந்த ரக்ஷகனை பிரிந்து கஷ்டப்படும் போதும் அப்பொழுதும் ரக்ஷகனாக இருக்க வேண்டியவன் அவன் தவிர வேற யார் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாசுரம் இருக்கு. பட்டொடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை வேணாள் பனி நெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளிகொள் நாள் எழுத்துணையும் என் குடங்கால் இருக்கையில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என்னும் மட்டிவிக்கி மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். அடுத்த பாசனம் நாளைக்கு பார்க்கலாம்.